அட்டகாசமான அரசியல்வாதியாக அதிரடி பயிற்சி பட்டறை பியூர் பாலிடிக்ஸ். அடுத்த வகுப்புகள் விரைவில் ஆரம்பம். தொடர்புக்கு 7388242442. ஹரியானாவில் வெற்றி பெற்றதைப் போலவே வரும் பஞ்சாப் சட்டமன்ற தேர்தலிலும் பாஜக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று ஹரியானா முதல்வர் நயாப் சிங் சைனி தெரிவித்துள்ளார். பஞ்சாபின் கோட்கபுராவில் நடந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய நயாப் சிங் சைனி, பிரதமர் நரேந்திர மோடி தலைமையின் கீழ் ஹரியானா விவசாயிகள் எப்படி வளமாக உள்ளார்களோ அதேபோல பஞ்சாப் விவசாயிகளையும் வளமாக்க பாஜக எல்லா நடவடிக்கைகளையும் எடுக்க உள்ளதாகவும், விவசாயிகளிடமிருந்து அனைத்து பயிர்களையும் குறைந்தபட்ச ஆதரவு விலையில் ஹரியானா அரசு கொள்முதல் செய்யும் என்றும், ஹரியானா சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு பாஜக வாக்களித்திருந்ததாகவும், சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று விவசாயிகளுக்கு கொடுத்த வாக்குறுதியை பாஜக நிறைவேற்றியதாகவும் தெரிவித்தார். மேலும் ஹரியானாவில் கடந்த 2018 முதல் செயல்பட்டு வரும் பாவந்தர் பார்பா யோஜனா திட்டத்தின் கீழ் 21 தோட்டக்கலை பயிர்களுக்கு பாதுகாக்கப்பட்ட விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும், பஞ்சாபில் பாஜக ஆட்சி அமைந்தால் ஹரியானாவைப் போலவே விவசாயிகளிடமிருந்து அனைத்து பயிர்களையும் குறைந்தபட்ச ஆதரவு விலையில் பாஜக அரசு கொள்முதல் செய்யும் என்று உறுதியளித்தார். பஞ்சாபில் உள்ள போதைப்பொருள் அச்சுறுத்தல் முழுமையாக ஒழிக்கப்படும் என்று வாக்குறுதியளித்து ஆட்சிக்கு வந்த ஆம் ஆத்மி அதில் முற்றிலுமாக தோற்றுவிட்டது என்று விமர்சித்துள்ளார். பஞ்சாபில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அம்மாநிலத்தில் சுமார் 31% முக்கிய வாக்கு வங்கியாக உள்ள இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர்களின் ஆதரவை பெற பாஜக பெரும் முயற்சி எடுத்து வருகிறது. குறிப்பாக பஞ்சாபில் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்த சைனிகளின் ஆதரவை பெற ஹரியானாவின் முதல்வரான நயாப் சிங் சைனி பஞ்சாபில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார். கடந்த 7 மாதங்களில் மட்டும் சராசரியாக மாதத்துக்கு 10 முறை என்ற கணக்கில் சுமார் 70 முறை நயாப் சிங் சைனி பஞ்சாபிற்கு பயணம் மேற்கொண்டுள்ளார்.